ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியலோட டுடே எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன நடக்குன்னா, நிவின் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா, நீ எதுக்கு உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிற, இந்த வாழ்க்கை வேணாம், பேசாட்டி டைவர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் பார்த்து கட்டி வைக்கிறேன், நீ வெளிநாட்டு கூட போய் வாழு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிவின் வந்து அதுக்கு எதுவுமே பேசலை. இங்கிட்ட யமுனா நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. ரொம்ப கடுப்பாகி பார்த்துட்ருக்காங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன்டா நிவின், நான் சொல்கிறத கேளு, சொத்து பத்தெல்லாம் அவன் பேரில் எழுதி வச்சுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் எந்திரிச்சு போயிடுறாரு. இங்கிட்டு வந்து விஜயை கட்டுறாங்க. விஜய் வந்து டார்ச்சிட்டு உள்ளே வராரு. அப்போ வந்து காவேரி வந்து படுத்துருக்காங்க. படுத்தவங்க எந்திரிச்சிட்டாங்க. சாரிம்மா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, சாரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு. தூங்கிட்டு இருந்தேன், இந்நேரம் வரையும் எதுக்கு முழிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தூக்கம் வரல, நீங்கள் வரதுக்காண்டி சும்மா தான் படுத்திருந்தேன் அப்படின்னும், இந்நேரம் வரையும் முழிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாட்டிக்கு எப்படி இருக்குது, நீங்கள் பாட்டிக்கு முடியலன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் எப்படி என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டிக்கு பரவாயில்ல தான், ஆனால் திரும்பி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி ஹாஸ்பிட்டலில் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, பிபி வந்து திரும்பி அதிகமாகிடுச்சு, திரும்பி நான் கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு திரும்பி நான் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு. அது என்னமோ இருக்கல, உடனே இங்கே வேறு தனியாக விட்டுட்டு போயிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னமோ பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒன்றா வயசாகுதுன்னா தாங்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வேறு என் குழந்தைய கையில் வாங்குறதுக்கு முன்னாடி செத்துருவேன் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. இங்கிட்ட அதை பார்த்து காவேரியுமே அழுகுறாங்க. உடனே காவேரியோட வயிற்றில் கையை வச்சுட்டு, நம்மளுக்கு பாட்டி தாத்தா எல்லோரும் நல்லவங்க தான் இருக்காங்க, நான் என்னை வளர்த்தவங்க அவங்க தான், நீ வேகமாக வெளியே வா, அவனை தூக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆரோக்கியமாக வெளியே வான்னு சொல்லிட்டு வயிற்றில் கையை வச்ச மணிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் ஆயிடுது. இங்கிட்டு விஜய் வந்து பாட்டியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே உட்காந்துருக்காரு. இங்கிட்டு காவேரியுமே கிளம்பி ரெடி ஆகிட்டு வராங்க. எங்கே போகிற அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாரு. வெளியே தான் போகிறோம் அப்படின்னு. வெளியே எங்கே போகிற அப்படின்னு. உங்கள் கூட தான் நான் வரேன், அதான் பாட்டியை பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியை பக்கமா, நீ எதுக்கு, அதெல்லாம் வந்தால் உன்னை ஹேட் பண்ணுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வர வேணாம், நான் போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வருவேன், நீங்கள் எங்கள் வீட்டில் திட்டுனப்போ நீங்கள் ஏற்றுக்கலையா, நான் எங்கள் வீட்டில் என்னென்னமோ பண்ணோம் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கலையா, பரவாயில்ல நம்ம பாட்டி தானே திட்டுறாங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்து பாட்டியை பக்கம் வந்துடுறாங்க. பாட்டிக்கு திரும்பி பிபி அதிகமாகிடுச்சு, நைட்டில் தூங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியை போய் பார்த்ததுக்கு விஜயை பார்த்து நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு. எனக்கு என்னென்னமோ கண்ணுக்கு முன்னாடி வருதுடா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி போய் தோடுறாங்க. பாட்டி அப்படின்ட்டு, நீ யார் அப்படின்னு. நான் தான் காவேரி, விஜயோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. எனக்கு தெரியலையே, உனக்கு தெரியலன்னு, நீ தானே என் பேரனை என்னிட்டு இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்றாங்க, நீ என்னை தொடாதுன்னு சொல்லிட்டு. இங்கிட்டு விஜய் வந்து காவேரி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த மணிக்கு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.